அது வள்ளுவர் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நம்ம பாருங்களேன், பொய் சொல்கிறதே தப்பு இல்லைன்ற அளவில் இருக்கும் இல்லை? என்ன பொய் சொல்கிற, நான் பொய் தானே சொன்னேன், கொலையாக பண்ணிட்டோம் அப்படின்றான். அப்போ பொய் சொல்கிறது தப்பு இல்லைன்ற லெவலில் இருக்கும். நம்ம இன்றைக்கி ஆஃபீஸில், வீட்டில், எல்லா இடத்துலையுமே பொய் சகஜமாகிடுச்சு. நானே இந்த ஜனவரி 1ஆம் தேதி இந்த சபதம் எடுப்போம்ல, நாளையிலேருந்து சிகரெட் பிடிக்க மாட்டேன், 2 நாள் இருப்பான். நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன், 1 நாள் இருப்பான். அந்த மாதிரி நம்ம ஒன்று செய்யலாம். ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி என்ன ஆனாலும் சரி பொய் சொல்லக்கூடாது. அது அஃபிஷியலாக இருந்தாலும் சரி, பர்சனலாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு 1ஆம் தேதி ஜனவரி 1ங்க பூஜை ரூமில் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு பொய் சொல்லக்கூடாது. எவ்ரி ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு வெளில வந்தேன். என் ஒய்ஃபு டிஃபன் சாப்பிடுங்கன்னான். உட்கார்ந்தேன். என்ன டிஃபனுன்னு? பூரி சென்னான்னா வச்சா. அந்த சென்னா படுக்கேவலமாக இருந்தது. இதில் வேற கேட்டா சென்னா எப்படி இருக்குன்னு. சார் இப்போ தான் சத்தியம் பண்ணிட்டு வந்தேன், என்னண்ணே பொய் சொல்ல மாட்டேன்னு. கேவலமாக இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. சொன்னால் ஜனவரி 1 போச்சு, சூப்பர் அப்படின்னேன், முடிஞ்சு போச்சு, சபதம் அவ்வளோதான். முடியாது. ஆனால் அதை நோக்கி போகிற முயற்சி தான் வாழ்க்கையுடைய வெற்றி. சார் வாழ்க்கை வெற்றினா நிறைய பேர் தப்பாக நினைக்கிறான். பணம் சேர்க்கறது, காரை சேர்க்கறது. உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கிறீங்கன்னா எப்படி தெரியுமா? மற்றவங்கள மாதிரி நம்ம நடக்க வேணாம் சார். நம்ம வழி என்ன வழியோ அதில் அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்க நம்ம வழி, நம்ம பாதையில் நடந்தாலே நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம குழந்தைங்க நம்ம பாதையில் நடக்கணும். நடக்க முடியுமா? முடியாது. எங்கள் அம்மா எங்கள் தாத்தாவை பற்றி ரொம்ப சொல்லுவாங்க. எங்கள் தாத்தா ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப நல்லவர். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ யார் மாதிரியும் வேணாடா, தாத்தா மாதிரி வா, நீ ஜெயிச்சிடுவ வாழ்க்கையிலன்னு. சத்தியமாக முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் தாத்தாவுக்கு 17 குழந்தை. அதை தவிர போஸ்ட்மேனை வேறு வேலை செஞ்சுருந்துருக்காரு இல்லைங்க. அப்போ டெலிவரி கரெக்டாக இருந்துக்குது. ரொம்ப நல்லவர். யார் எது சொன்னாலும் நம்பிடுவாராம். நான் அவர் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் கூட உட்காந்து செஸ் ஆடியிருக்கேன். இந்த உலகத்திலேயே அமைதியாக ஆடுற ஆட்டம் செஸ்ஸு, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எங்கள் தாத்தா கூட ஆடினீங்கன்னா ஃபுட்பால் மேட்ச்சில் கலந்துக்கின மாதிரி இருக்கும். இடு வெய், நீ அதை வச்சுன்னா நான் இதை வைப்பேன். அதாவது அவர் என்னென்ன மூவ் பண்ண போகிறாருன்னு நம்மக்கிட்ட சொல்லுவார். அப்புறம் நீ என்ன பண்ணுவேன், நான் இங்கே வச்சேன்னா அது வேறு கேட்பார். அது செஸ்ஸா ஃபுட்பாலா ஒன்றும் தெரியாது. சார் எங்கள் தாத்தா சின்ன வயசில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், எங்கள் தாத்தாவை இந்திரா காந்தியை நேரில் காமிக்கிறேன்னு குடிமிட்டுக்கிறான் வடக்க. இவரும் போயிருக்காருங்க. அவன் போனவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு சேடு கடையில் இவரை வச்சுட்டு போயிட்டான். அப்புறம் அவர் அங்கே ஒரு 3 மாதம் வேலை செஞ்சு ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஒருத்தர் நம்மளை ஏமாத்தினான்னு கூட அவருக்கு தெரியலிங்க. அவர் பாட்டிமா கிட்ட சொன்னாராம், எனக்கு அப்போவே தெரியும் இந்திரா காந்தி என்னை பார்க்க மாட்டாங்கன்னு. அந்த அம்மா காங்கிரஸ், நான் டிஎம்கேனாராம். இவரை மாதிரி நம்ம வர முடியுமாங்க? முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆக வாழ்க்கையில் வெற்றி பெறணும், வள்ளுவனை பார்க்கணும். எந்த ஒரு பெரிய மனிதனும் மகானும் தலைவனும் எவனாக இருந்தாலும் சரிங்க சார், ஒரே ஒரு கொள்கையில் அவங்க நின்றுட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. அவங்க ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாங்க, அவங்க வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்னன்னு அவங்களே சொல்லுவாங்க. சார், என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே திருமூலர். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்திட சன்மார்க்கம் வந்தேன் வள்ளலார். என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் மகாகவி பாரதி. என் வாழ்க்கை தான் நான் மக்களுக்கு சொல்லுகிற செய்தி மகாத்மா காந்தி. எல்லாமே ஒரு அவங்க எதை மெயினாக நினச்சாங்களோ அதை சொன்னாங்க. சரி, வள்ளுவர் சொன்ன வழியில் நம்ம போகக்கூடிய நிலை இருக்குது. ஒன்றும் இல்லைங்க. அன்புடைமைன்னு 10 அதிகாரம், ஒரு அதிகாரத்தில் 10 குறள் அன்புடைமைன்னு. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அதெல்லாம் படிக்கிறோம். அன்பாக இருக்கிறோமா, அதுதான் கேள்வி.
நான் சொல்கிறேன், அன்பாக நடிக்கிறோம், அன்பாக இருக்கிறோமா, அன்பாக நடிக்கிறோம். ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு குரூப் ஃபோட்டோவில் நிற்கிறோம் சிரிச்சா மாதிரியே, அது உண்மையிலேயே சிரிப்பா? நடிப்பு. குரூப் ஃபோட்டோவில் ஒய்ஃப் பக்கத்தில் நின்று சிரிக்கிறோம் சார். நமக்கு எவனுக்கோ அவார்டு தரோம், நமக்கு தான் உண்மையிலே தரணும். சிரிச்சா மாதிரியே இருப்போம் பார்த்தீங்களா ஃபோட்டோவில், நடிப்பு. நம்ம மேனேஜர் வராரு, சிரிச்சா மாதிரியே எழுந்து குட் மார்னிங் சொல்கிறோம், உண்மையிலேயே வா? நடிப்பு. ஏன்? அவன் தான் நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் போடுறவன், அதனால் ஒரு சலாமு. எல்லாமே நடிப்பாயிடுச்சு. ஆக அன்பாக நடிக்க ஆரம்பித்து விட்டோம். நம்ம உள்ளே நுழையிறோங்க, மாமனார் டக்குன்னு எழுந்துக்கிறாரு. எனக்கு அவருக்கும் வயசு 20-25க்கு மேலே என்னோட மாமனார் டக்குன்னு எழுந்துக்கிறாரு. எனக்கு அவர் மரியாதை கொடுக்குறாரா? நடிக்கிறார். நம்மள மாமா உட்காருங்க மாமா, நம்ம மரியாதை கொடுக்குறோமா? நடிக்கிறோம். எல்லாமே நடிப்பாயிடுச்சு சார். அன்பு நடிப்பானதுனால தான் ரொம்ப பிரச்சனை. நீங்கள் அன்பாக இருக்க ஆரம்பிங்கள், உங்களுக்கு மனிதநேயம் தானாக வரும். மனிதநேயத்தினுடைய அடிப்படை அன்பு. வள்ளுவன் சொல்கிறான், அன்பாக இரு போதும் இந்த உலகத்துலன்னு. ஆனால் அன்பாக இருக்கிறோமா? இல்லை. கண்ணதாசன் ரொம்ப அற்புதமாக ஒரு கவிதை எழுதினான், கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். ஆக ஒருத்தர் அன்பாக இருக்காங்களா இல்லையான்றதை கண்ணில் பார்த்தா தெரிஞ்சிருமா? பாரதி கண்ணனின் சேவகன் அடிக்கிறாருங்க. கண்ணனை பற்றி சொல்ல வரும்போது சொல்கிறாரு, கட்டுறுதி கொண்ட உடல் கண்ணிலே நல்ல குணம். ஆக கண்ணில் தெரிஞ்சிடும் அன்பு. அன்பாக இருக்க முடியுமா? முடியாது. சரி, அன்பாக இருக்க முடியும். நான் எங்கள் சென்னையில் மௌலிவாக்கம்னு ஒரு இடம், 11 மாடி கட்டடம் கட்டினாங்க. கிட்டத்தட்ட எல்லா ஃப்ளாட்டும் சோல்டு. என்ன ஆயிடுச்சு, ஒரு 11 மாடி கட்டடம் விழுந்துருச்சுங்க, கீழே உடஞ்சி விழுந்துருச்சு. இன்னொன்று நிற்கிது. அதை லட்சக்கணக்கில் போட்டு இஎம்ஐ கட்டினவெல்லாம் அனாதே ஆகிட்டான் ரோட்டில். ஒவ்வொருத்தரும் அழுகுறான். இதில் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஹைகோர்ட்டு, அந்த இன்னொரு 11 மாடி இருக்குல்ல, அதையும் இடிச்சிடுங்க, ஏன்னா அதுவும் குவாலிட்டியாக இருக்குது, அதையும் இடிச்சிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சார், அதை இடிக்க போகிறாங்க. புது டெக்னிக்கு உள்ள சின்ன பாம்பு வச்சு இடிச்சிடுவோம் நாங்கள். நான் ஆக்சுவலாக அதை பார்க்க போனேன். ஒரு ஆள் அது 3 மணிக்கு இடிக்கிறேன் நாங்கள், டெக்னிக்கல் ப்ராப்ளம்ன்றதுனால 4 ஆயிடுச்சு. சார், ஒரு ஆள் அங்கே இருக்க போலீஸ்கிட்ட கேட்குறாரு, என்னங்க 3 மணிக்கு இடிக்கிறேன், நீங்கள் இன்னும் இடிக்கவே இல்லை, டைம் ஆகுது, இதை பார்க்கறதுக்கு தான் ஆஃபீஸ்லேருந்து பர்மிஷன் போட்டு வந்தேன்னா. அதாவது இடிப்படுறது இன்னொருத்தன் வீடு, அதை வாங்கினவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியாது. ஆனால் மனிதாபிமானமே இல்லாமல் அதை எப்போ இடிப்பீங்கன்னு கேட்டால் பாருங்க, அதுதான் மனிதநேயம் போயிடுச்சு. அன்பாக இல்லை. நீங்கள் மற்றவர்களிடம் அன்பாக இருக்க ஆரம்பியுங்கள், மற்றவர்கள் உங்களை மதிக்க தொடங்குவார்கள். அதுதான் முக்கியம். சார், பாராட்ட கற்றுக்கணும் சார். நம்மக்கிட்ட அந்த பழக்கமே கிடையாது இல்லை. மற்றவங்கள பாராட்டணும். ஒன்றும் இல்லை, நியூயார்க்கில் ஒரு பொண்ணு, ஒரு 25 வயசு பொண்ணு சைக்கியாட்ரிக் டாக்டர்கிட்ட வந்தது. டாக்டர், ஐ வாண்டட் டு சூசைட் பண்ணிக்கலாமான்னு டார்ச்சராக இருக்குந்துச்சு. டாக்டர் கேட்டார், ஏமா சூசைடுன்னாரு. இல்லை, என் பாஸ் என்னை இரிட்டேட் பண்ணுறான், எப்போ பாரு சிடுன்னு திட்டுறான், எனக்கு அந்த கம்பெனியை விட்டு வெளில போக முடியாது, நல்ல சம்பளம், அதனால் எனக்கு ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கள் பாஸ் திட்டுறாரு, நான் சூசைட் பண்ணிக்கலாம் இருக்கிறேன் அப்படின்னா. டாக்டர் உட்கார வச்சு அவங்களுக்கு கவுன்சில் தர்றாரு. தந்துட்டு சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைங்க, உங்கள் பாஸ் உங்களை திட்டுறாரு, அதெல்லாம் விட்டுருங்க. உங்கள் பாஸ்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கும், எதுலையாவது ஒரு நல்ல குணம் இருக்கும், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு அதை பாராட்ட கற்றுக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவீங்க. நீங்கள் அடுத்த ரிவ்யூ அடுத்த மாதம் வாங்கன்னு அனுப்பிச்சிட்டாரு. சார், 1.5 மாதம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு வரல. டாக்டர் பயந்துட்டார். ஏன்னா கவுன்சிலிங் போயிட்டு ரிவ்யூவுக்கு வரல, ஒருவேளை சூசைட் பண்ணிக்கிச்சோன்னு பயம். கரெக்டாக 2 மாதம் கழிச்சு அந்த பொண்ணே வந்தது, சிரிச்சா மாதிரியே வருது. டாக்டர் கேட்டார், ஆர் யூ ஓகே நவுன்னா? ஓகே டாக்டர் அப்படின்ச்சு. உங்கள் பாஸு, சூப்பர் டாக்டர், என்னப்பாச்சு என்னது, ஒரு இன்விடேஷன் கார்டை கொடுத்துது. என்னதுன்னு, ஐ எம் கெட்டிங் மேரேஜ்ச்சு. வெரி குட்னாரு. யாரை தெரியும்ல, என்ன, என் பாஸு தான் அப்படின்ச்சு.
ஏம்மா அவர் உன்னை ஆமாம் அந்த ஆள் திட்டுறதுனாலே சூசைடு என்ன? ஆமாம். அப்புறம் டாக்டர் நீங்கள் சொன்னீங்கல்ல அவர்கிட்ட பாராட்டப்பட வேண்டிய ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் தான் நான் அதை கவனித்தேன். என்ன கவனித்தேன்னா, டாக்டர் எங்கள் எம்டி மாதிரி க்ளீனாக ட்ரெஸ் பண்ணுறான், க்ரூமிங், டெய்லி ஷேவ் பண்ணி க்ளீனாக ஆஃபீஸ்லேயே நீட்டாக வர்றது அவர் தான். ரெண்டாவது, நல்ல லாங்குவேஜ். ஒரு டிக்டேஷன் கொடுத்தாருன்னா ஒரு டிக்டேஷன் கொடுத்தாங்கன்னா ஒரு வாட்டி கூட தகுற மாட்டார், அப்படியே கரெக்டாக சொல்லுவார். அதே மாதிரி லெட்டர் அடிச்சு மாதிரி கொடுத்தா எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கோ அதை மட்டும் திருத்துவார். அவர் டேபிள் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். இதே மாதிரி நிறைய நல்லது இருந்தது. அவரை நான் பாராட்ட ஆரம்பித்தேன். அதனோட எஃபெக்ட் தான் இன்விடேஷன் இருந்தாங்க இருந்துச்சு. உண்மை சார், நான் அனுபவிச்சிருக்கேன் சார். மற்றவர்களை பாராட்டுற மாதிரியாவது நடிங்க சார், அவனுக்காவது மகிழ்ச்சியாக இருக்கட்டும். இல்லை, எனக்கு ஒரு புதுசாக ஒரு ஜிஎம் வந்தாங்க, லேடி. இந்த ஆஃபீஸ்லேயும் கம்பெனிலையும் வேலை செய்கிறவங்க, அதுவும் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம் உண்டு எப்போவுமே. என்னென்னா, நம்ம மேலதிகாரியில் அவங்க ரெண்டு விதமாக இருப்பான். ஒரு மேலதிகாரி வந்தார் வச்சுக்க, இங்கே பார், நீ ஆஃபீஸுக்கு எப்போ வேணாலும் வா, லேட்டாக வா, அதை பற்றி கவலை இல்லை, வந்தினா வேலையை முடிச்சிடு, அவன் சொல்லிட்டு போவான். 6 மாதம் கழித்து அந்த ஆஃபீஸர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவான். வேற ஒரு ஆஃபீஸர் வருவான், அவன் இங்கே வா, முதல்ல ஒழுக்கம் முக்கியம், டைமுக்கு ஆஃபீஸுக்கு வா, நீ வேலை செய்யாத, பட் ஆஃபீஸுக்கு டைமுக்கு வரணும். இப்போ நம்ம 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்மளை மாற்றிக்கினே இருக்கணும். எனக்கு ஒரு ஜிஎம் வந்தாங்க, லேடி. அந்தம்மா அப்படி தான், ஆஃபீஸுக்கு கரெக்ட் டைமுக்கு வரணும், இல்லைன்னா வாய்க்கு வந்தது திட்டம். நான் பார்த்தேன். ஒரு நாள் நான் லேட்டாக போனேன். பார்த்தா பசங்க சொல்கிறாங்க, உள்ளே கூப்பிட்றாங்க, வந்த உடனே உள்ளே வர சொன்னாங்க, எப்படி உனக்கு பாட்டுக்குது அப்படின்னாங்க. உள்ளே நேராக போனேன். போனவுடனே அந்த அம்மா தான் ஆரம்பிச்சிது, வாட் நான் வாட் எவ்ரிடே கம்மிங்லே ஆயிடுச்சு. டக்குன்னு நான் பண்ணேன், கை கட்டி அப்படியே பார்த்து, மேம் இந்த சாரி உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது மேடம் அப்படின்னு. முடிஞ்சிச்சு, அப்படியே அடங்கிடுச்சு. ரியலி எங்கள் ஹஸ்பண்ட் கூட காலையில் அதான் சொன்னாருன்னு. அந்த ஆள் வீட்டிலே கிண்டல் பண்ணி அனுப்பிச்சிக்கிறான். எங்கள் ஹஸ்பண்டு கூட காலைல அதான் சொன்னார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த அம்மா நம்மளை திட்டுறதே கிடையாது எந்த டைமுக்கு போனாலும். சார், மற்றவர்களை பாராட்ட கற்றுக்கொள்வதே பெரிய மனித பண்பு சார். நமக்கு அது வரவே வராது. பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது நல்லது நடந்தால் 3 நாள் சாப்பாடு இறங்க மாட்டேது நமக்கு. அது இல்லை. வள்ளுவர் சொல்கிற அன்பு காட்டல. சரி, வள்ளுவர் காட்டுற தனி மனித ஒழுக்கம் அதுவும் இல்லை. வள்ளுவன் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்ன்றான் சார். அதை விட என்ன பெரிய விஷயம் வேணும் நம்மளுக்கு? அது ஒன்றுமே தெரியலங்க. பெரியார் மேலே, தந்தை பெரியார் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு, கடவுள் இல்லைனார், அது இல்லைனார். ஆனால் பெரியார் ஒழுக்கத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, பக்தி இல்லைன்னா கூட ஒரு பெரிய இழப்பு இல்லை, ஆனால் ஒழுக்கம் இல்லைன்னா எல்லாமே வாழ்க்கையில் பாழாயிடும்ன்றார். அது பெரிய விஷயம். ஒழுக்கம் வேணும் சார். கன்ஃபியூஸியாக சொல்கிறான் சார். ஒரு ஆளுக்கு அணிகலன் என்பதே ஒழுக்கம் மட்டும்தான். நமக்கு அதெல்லாம் தெரியல. ஒன்றும் இல்லை சார், ஒரு வரலாற்று இது. இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் குலோத்துங்கன்னு ஒரு மன்னன் தான். அவனுடைய புலவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒட்டக்கூத்தர், அரசவை புலவர். அந்த சோழ மன்னன் என்ன பண்ணால், பாண்டிய நாட்டு இளவரசியை திருமணம் பண்ணான். சோழ நாடும் பாண்டிய நாடும் ஒன்றா இருக்கணும்னு. இந்த ஒட்டக்கூத்தர் நிறைய படித்தவர், ஆனால் பண்பு கொஞ்சம் கம்மி, ஒழுக்கம் கொஞ்சம் கம்மி. இந்த பாண்டிய இளவரசி கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நலவெண்பா எழுதிய புகழேந்தி புலவரும் அந்த புலவரசியோடு வர்றாரு. எங்கே? அவங்க ஊருக்கு. இந்த புகழேந்தி புலவரை பார்க்க ஒட்டக்கூத்தருக்கு வயிறு எறியுது. அவரோட மன்னர்கிட்ட போய் 1க்கு 2 சொல்லிடுறாரு. மன்னன் அவசரப்பட்டு என்ன பண்ணுறான், புகழேந்தி புலவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு உள்ள வச்சுட்டான். பயந்துட்டாங்க. இளவரசிக்கு வெறுத்து போச்சு வாழ்க்கையை. என் நாட்டிலேருந்து வந்த புலவரை ஜெயிலில் போட்டிங்களேன்னு மன்னன்கிட்ட கோச்சிக்கிட்டு அந்தப்புறம் போய் ரூமில் உள்ள ஒரு தாப்பாலை போட்டுட்டாங்க. மன்னன் போகிறான், திறக்கலை. அப்போ மன்னன் என்ன பண்ணான்னா, ஒட்டக்கூத்தரை கூப்பிட்டு, நீ ஏதாவது அந்த அம்மா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தாப்பாலை திறக்க சொல்லுன்னு. ஒரு விஷயம் தெரியுது, அப்போ நம்ம அரசவை புலவருக்கெல்லாம் என்ன வேலைலாம் கொடுத்துருக்கானுங்கன்னு. ராஜா ஒய்ஃபு கோச்சிங்கன்னா போய் சமாதானப்படுத்தி தாப்பால் தரேன்னு.
இந்த ஒட்டக்கூத்தை ஒன்றும் தெரியாமல் போய் அந்த அறைக்கு முன்னால் நின்று பேசுகிறாரு. அந்த அம்மா ஒட்டக்கூத்தர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிஞ்சு இன்னொரு தாப்பாலையும் போட்டுச்சான். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒட்டக்கூத்தர் பாட்டுக்கு ரெட்டை தாப்பால். அதுதான் கடைசியில் அந்த புகழேந்தி புலவரை ரிலீஸ் பண்ணாங்க. ஆக ஒழுக்கம் இல்லை என்றால் இல்லை சார். உண்மையிலேங்க ஒழுக்கம் எந்த அளவுக்கு இறங்கிடுச்சுன்னா, மன்னிச்சுக்கோங்க இதை சொல்கிறதுக்கு, ஒழுக்கமாக நல்லவராக இருக்கிறவங்கள எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனாக சொல்கிறான். என் காது பட கேட்டான், ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜி பேரை சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சார் அவர் அப்படின்றான். அப்போ மீதி பேர் எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக தானே இருக்கணும். ஆக ஒழுக்கம் எப்பவுமே தனி மனித ஒழுக்கம் போற்றாதவன் மனுஷனே இல்லைங்க. அதுதான் வள்ளுவர் சொல்கிறார், உயிரினும் ஓம்பப்படும்னு. நம்மள எத்தனை பேர் பைக் வாங்குகிறோம், போனால் போதுன்னு ஹெல்மெட்டும் வாங்குகிறோம், எத்தனை பேர் போட்டுன்னு போகிறோம், அதை சொல்லுங்க. இதில் ஒழுக்கம் சார். வேலை மாட்டுங்க, ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு வெளியில் வந்துங்க, பெட்ரோல் டேங்க்குக்கு மேலே வச்சுன்னு ஓட்டுறாங்க. அதை தலையில் மாட்டினா என்ன? இந்த கார் வாங்குகிறோம், அவனும் மேனுஃபேக்சர்லேயே பண்ணுறான், பெல்ட்டு போடலன்னா கத்துது. கார் தயாரிக்கிறதே அந்த மாதிரி உன் நன்மைக்காக தான் இல்லையா? நமக்கு அது தெரியாது. இவன் என்ன பண்ணுறாங்க, நான் இன்றைக்கி பார்க்குறேன் ஒரு டாக்ஸி டிரைவரு பெல்ட்டு போடல, அந்த பெல்ட்டு சொருகிற இடம் இல்லை, அந்த மாதிரி ஒரு பின்னு கையில் வச்சுருக்கான், ரெடிமேடாக விற்கிதான், அதை மட்டும் சொருவிட்டு அப்படியே ஓட்டுறான். உன் நன்மைக்காக சொல்கிறது. இந்த ஒழுக்கம் கூட இல்லைன்னா நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகிறோம்? ரொம்ப பாவமாக இருக்குது, பயமாக இருக்குது. இந்த மக்கள் எப்படி தான் இருக்காங்கன்னு தெரியல சார். எத்தனை சென்னையில் வந்து பாருங்கள், நம்ம வீட்டு கேட்டை திறந்து வெளில போக முடியாது, அவ்வளோ வண்டி இருக்கும். அடுத்தவன் வீட்டுக்கு கேட்டுக்கு முன்னால் வண்டியை நிறுத்தக்கூடாதுன்ற பொது அறிவே நம்மளுக்கு கிடையாது. இதோட சிரிப்பு என்னென்னா, இந்த கேட்டின் முன் வண்டியை நிறுத்தாதீர்கள்னு போர்டு நம்ம வைக்கணும், வேற எவனும் வச்சுட்டு போகிறான். சென்னை சில்க்கு, சரவணா ஸ்டோரு, மணப்புரம் கோல்டு ரெண்டாக வச்சுட்டு போகிறான். என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் இல்லைன்னு எம்பேடு இருக்குல்ல, மோகன சுந்தரம் எம்பி, அது தூக்கி போட்டான் எவனும். இப்போ நானே என் வீட்டு அட்ரஸ் எப்படின்னா, 3 சென்னை சில்க்கு போர்டு இருக்கண்டா வந்துடு அப்படின்னா. ஒரு க்யூவில் நிற்கிற சிஸ்டம் கூட நமக்கு இன்னும் வரல சார். இல்லை, என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்? எல்லாத்துலேயும் அவசரம். ஒன்று கிடைக்குதுன்னா க்யூவில் நிற்கணும், ஒருத்தர் பின்னால் அந்த பழக்கமே இல்லை. எனக்கு என்ன இன்னும் கோவம்னா, பிளேனில் வரவன் கொஞ்சம் படித்தவன் சார். இல்லை, பிளேனில் வரவன் கொஞ்சம் படித்தவன், விவரம் தெரிஞ்சவங்கன்னு நினச்சேன். 3 ஹவர் டெல்லியிலேருந்து வரும், அது வரையும் உட்காந்து இருக்கான். அவன் தான் சொல்கிறானே, நிற்கும், நின்ன பிறகு இறங்கு, நான் சொன்ன பிறகு டவுன் பஸ் மாதிரியே பண்ணுறானுங்க. தடாலடியாக எழுந்து அந்த மேலே தூக்கி அவன் பொட்டி எடுக்கும்போது தலையில் கை வச்சுன்னு உட்காந்துக்கணும். எப்போ வேணாலும் தலையில் போடுவான். எடுத்து என்னடா பண்ண போகிற? அவ்வளோ வெளியில் என்ன பண்ண போகிற? என்ன நீ என்ன போய் ஒரு கோட்டைக்கு போய் ஒரு 4 ஃபைலில் கையெழுத்து போட போறியா? இல்லை, அவசரமாக ஏர்போர்ட்டுக்கு வெளில போய் ஷேர் ஆட்டோவில் பேரம் பேசினுக்கு போகிறேன். இல்லை, உனக்கு என்ன அவ்வளோ அவசரம்? ஏன்னா இல்லை, ஒரு க்யூவில் நிற்கிற சிஸ்டம் தெரியாது. நம்ம தயவு செஞ்சு சொல்கிறேன், இங்கே இருக்கிற பெரியவர்கள், பெற்றோருக்கு, உங்கள் குழந்தைகளை நீங்கள் எதில் இருந்தாலும் சரி, இந்த ப்ளீஸ் சொல்கிறது, தேங்க்யூ சொல்கிறது, சாரி சொல்கிறது, க்யூவில் நிற்க வைக்கிறது, இது எல்லாம் தயவு செஞ்சு கற்றுக் கொடுங்க. நீங்கள் காட்டுகிற நல்ல பாதை அது மட்டும்தான் உண்மையிலேயே. ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது சார், எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, க்யூவில் நிற்க சொல்லி. இல்லை, ஒரு முறை கோயிலுக்கு நானும் எங்கள் அம்மாவும் போனோம், பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, ஓடு ஓடு பிரசாதம் வாங்க போ அப்படின்னாங்க. நான் போனால் எனக்கு முன்னால் ஒரு பையன், நான் பின்னால் ஒரு 10 பேருக்கு பிரசாதம் தீர்ந்து போச்சு. வந்தேன், எங்கடா பிரசாதம் அப்படின்னாங்க. தீர்ந்து போச்சுண்ணே. ஏன்? இல்லை, க்யூவில் நின்னியா? நீ எப்படிடா பிழைக்க போகிற? ஒரு பிரசாதம் வாங்கிறதுக்கு கூட துப்பு இல்லையேன்ட்டாங்க. இந்த மாதிரி வளர்க்கக்கூடாது. இல்லை, இப்போல்லாம் எப்போ க்யூவில் பார்த்துனாலும் எங்கள் அம்மா தான் ஞாபகம் வரும், பிரசாதம். ஆக தனி மனித ஒழுக்கம் இல்லை. வள்ளுவர் வழியில் என்ன நடக்கலாம்? எது வேணாலும் நடக்கலாம். நான் சொல்கிற மறுபடியும் சுவாமி விவேகானந்தர் சொன்னது தான், ஏதாவது ஒரு கொள்கையை நீங்கள் பின்பற்றுங்கள். ஏதாவது ஒரு கொள்கை, ஒன்றும் இல்லைங்க, சுற்றம் தழால்
நம்ம சொந்தக்காரன் சுற்றமாக வாழ கற்றுக்கணும், ஒத்துமையாக. சார் இன்னைக்கு கூட்டு குடும்பம் என்கிற அந்த இதுவே போயிடுச்சு இல்லை, சுற்றம் போயிடுச்சு. எந்த சொந்தக்காரங்கிட்டையும் நம்ம நிலையாக இல்லை. எல்லாரும் திருப்பி திருப்பி சொல்கிறான் சொந்தக்காரன் சரியில்லைன்னு. நீ சரியாரு இல்லை சார், சொல்லியிருக்காங்கல்ல பெரியவங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. எல்லாத்துக்கும் நம்ம சொந்தக்காரெலாம் அப்படி தான் சார் இருப்பான், அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தான் போனோம். அப்படிலாம் பார்த்தா எனக்கு எந்த சொந்தக்காரனும் இருக்க மாட்டான். என் சொந்தக்காரெல்லாம் அவ்வளோ நல்லவன். நாங்கள் குடும்பத்தோடு மொத்தம் எல்லா குடும்பமும் சேர்ந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வருஷம் ஒரு வாட்டி போய் பொங்கல் வைப்போம், கடா வெட்டுவோம். இந்த கொரோனாவில் 3 வருஷம் போல் அங்கே போய் பொங்கல் வைப்போம், கடா வெட்டுவோம், சாமி கும்பிடுவோம். ஆனால் எது நடந்தாலும் நடக்கலாலும் எப்படியாவது 2 குடும்பத்துக்கு நடுவில் சண்டை வரும் ஒவ்வொரு வருஷமும். நான் எப்போவுமே போனால் அம்மன்கிட்ட அது மட்டும் தான் வேண்டுவேன், இன்றைக்கி எவனும் அடிச்சிக்கூடாதுன்னு. நடக்காது. எவனாவது 2 குடும்பம் சண்டை போடுவான். இந்த இது முடிஞ்சுட்டு நான் போகிறேன், நானும் வைப்ப போகிறேன். அதே மாதிரி தான் 2 பேர் சொந்தக்காரர் 2 பேர் சண்டை போட்டுருந்தான். அவனுக்கு சண்டை போட்டுருந்தானுங்க. நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு இந்த 2 சொந்தக்காரில் ஒருத்தர் என்ன பண்ணான், சார் மோகன் நீ ஏன் நியாயம் சொல்லுப்பா, நீ பச்சை மேடையில் போய் பேசுகிறேன், உனக்கு விஷயம் தெரியும் அப்படின்ட்டான். எனக்கு திடீர்னு நம்மளை அம்பையர் ஆக்கிட்டான் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. சொல்லுங்கண்ணா அப்படின்னு. அதுக்கு அவன் கூட சண்டை போட்ட மாதிரி அவன், நான் இவர் பெரிய ஆள், நீ இவர் போய் கேட்குற, வீட்டுக்கு போனால் சோறே போட மாட்டான் இவன் அப்படின்ட்டு என்னை பற்றி சொல்கிறான். எல்லாம் படிச்சிருக்கா என்ன 4 ஜோக்கு சொல்லிட்டா பெரிய ஆளா? என் பையன் கூட தான் படிச்சிருக்கிறான், இவனாவது எம்பிஏ படித்தான், என் பையன் அதை சார் அவனை விட்டான் சார். என்ன பிடிச்சிங்கன்னா கட்சியில் இப்போ நான் அம்பையர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணி கோதால இறங்கலாமான்னு யோசனை பண்ணேன். சொந்தக்காரன் அப்படி தான் இருப்பான். இந்த சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அது தெரியாது. வாரம் ஃபுல்லாக நம்ம கஷ்டப்படுறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை போய் மத்தியான வேலையில் 12 மணிக்கு போய் இறங்குதுன்றது ரொம்ப பெரிய துன்பம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். காலையில் ஃபோன் பண்ணி நான் சாப்பாட்டுக்கு வரேன் சொல்லிடலாம் இல்லை, அதுவும் கிடையாது. கழுத்தரப்பானுங்க சார், ரொம்ப கழுத்தரப்பான். அதுவும் நம்ம வீட்டில் அளவாக சமைக்கிறவங்க. திடீர்னு 3 பேர் வந்தால் சமாளிக்க முடியாது. அல்ல என் ஒய்ஃபால் முடியவே முடியாதுங்க. எனக்கு யாராவது ஒரு 11:30 மணி 12 மணிக்கு சொந்தக்காரன் வந்தாலே பக்குன்னு இருக்கும். அவள் உடனே என்கிட்ட சொல்கிற ஒரே இது என்ன தெரியுமா, இங்கே பாருங்கள் கொஞ்சமாக தான் சமைச்சிருக்கு நமக்கும் பசங்களுக்கு மட்டும், இவங்க 3 பேர், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாப்பிடும்போது நீங்கள் அவங்களோட உட்காந்து சாப்பிடாதீங்க. ஏன்னா பத்தாது, நீ ஒன்று செய்ய, அவங்களே சாப்பிட கூப்பிட்டா கூட லேட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், பசி இல்லை, வயிறு வலி ஏதாவது சொல்லு, நான் அப்புறமா ஆக்கி போகிறேன்ட்டு போயிடுவான். உண்மையிலேங்க பசியோடு நிற்பேன். நம்ம சொந்தக்காரன் உட்காந்து சாப்பிட்டுப்பான். அவன் சாப்பிட்ற வேகத்தை பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும், எப்படி நமக்கு மீறாது. என் கவலை என்னென்னா, அவன் போன பிறகு இவன் திருப்பி சாப்பாடு வடிப்பாளா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா டக்குன்னு ஒரு வேளை சாப்பிடலன்னா உயிராக போய்டுன்னுவா. அவனுங்களும் கம்மியாக சாப்பிட்டு தொலைக்க மாட்டானுங்க சார். இந்த மாதிரி வரவன் இருக்கான், வந்தால் சும்மா இருக்க மாட்டான். ரொம்ப அதான் பெரிய கஷ்டம், சும்மா இருக்க மாட்டான். நம்ம சார் உண்மையிலேங்க ஒரு நாள் நானும் என் ஒய்ஃபும் பிரச்சனை ஒன்றும் இல்லை, அடிக்கடி ஊராக போயின்னு இருக்கோம். அவளுக்கு என்னென்னா, நீங்கள் வீட்டுக்கு வர்றதே பழைய துணியை துவைக்க போட்டுட்டு புது துணியை எடுக்கிறதுக்கு தான்றா. நம்ம அப்படி தான் பண்ணுறோம். அதை வச்சு சண்டை போட்டுனுக்குறோம். எங்கள் மாமா வந்தார், பார்த்தாரு, போயிட்டார். புரிய வேணாம், 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, மூஞ்சி சரியில்லைன்னு. அப்புறம் என்ன 2 பேருக்கு பிரச்சனையா? அவரை ஜட்ஜாக ஆக்கினார். என்ன 2 பேருக்கு பிரச்சனையா அப்படின்னாரு. உடனே அவள் என்ன பண்ணா, அவரை ஜட்ஜாகவே முடிவு பண்ணிட்டான். நீங்களே சொல்லுங்கள் மாமா, ஊருக்கு போயினே இருக்கார். ஊர்னார். அந்த ஆள் என்னை பார்க்கவே இல்லைங்க. அவரே அதாம்மா, அதுதான் தப்பு தான், அவன் பண்ணுறது ஃபுல்லாக தப்பு தான். என் சைடு கேட்கவே இல்லைங்க. அவன் பண்ணுறது எல்லாம் தப்பு தான், தப்பு தெரியுது, தப்பு. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் ஜட்ஜ்மெண்ட் உடனே நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் தான் ஊருக்கு போகிறான்ல, நீ கூட போ, அவன் பேச போட்டோம்.
நீ அங்கேயே ஊரெல்லாம் சுற்றி பாரு அப்படின்னாரு. அவளுக்கு கோபம் வந்துச்சு. ஏன்னா அவள் பார்த்த தீர்ப்பு, அவள் எதிர்பார்த்த தீர்ப்பு இல்லை அது. அவள் டக்குன்னு அவரை, ஏங்க பெரிய மனுஷன் சொல்கிறேன் லூசாட்டை உளறீங்கன்னா, லூசாட்டை உளறீங்க, நானும் பொட்டி எடுத்துன்னு அவரை மாதிரி நாடோடி மாதிரி ஊர் ஊராக சுற்றுவா என்ன நீ அப்படின்ட்டா. அடங்கிட்டாரு. நான் வாடா ஜட்ஜ்மெண்ட்டாக தர இந்த மாதிரி இருக்காங்க சில பேர். அனாவசியமாக நம்மக்கிட்ட வந்து, எங்கள் பெரியப்பா பையன் வந்தாருங்க, மோன் ஒரு நல்ல ஸ்கீம் இது 3 பேரை சேர்த்து விட்டா சதுரங்க வேட்டை, அதை பற்றி சொல்லுங்கிறான் என்கிட்ட. எனக்கு இயல்பாகவே யார்கிட்டையாவது டொனேஷன் கேட்குறனோட கூசம். ஆமாங்க, அதை விட கொடுமை எதுவுமே இல்லை தெரியுமா? பல்லிழிச்சு அவங்ககிட்ட போய் மெதுவாக கேட்டு அவன் வந்து ஜமீன்தார் கணக்கை பார்த்து 100 ரூபா கொடுக்குறதுக்கு. அதனால் யாராவது டொனேஷன் புக்கை விற்று கொடுன்னா ஒன்றும் வேணாம், என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன், ஆளை விடு. அந்த மாதிரி இவன் வந்து நீ இருக்கிற திறமைக்கு எவ்வளோ பேர் உங்கள் அது சாந்தாமணி அக்கா, சுகி சிவம் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறான். அவங்களெல்லாம் கூட இதில் மெம்பர் ஆக்கிடலாம், சீக்கிரம் நீ டைமண்ட் ஆகிடுவேன், கோல்டு ஆகிடுவேன் என்னமோ சொல்கிறான். நான் சொன்னேன் இல்லைங்க எனக்கு இது சரி வராதுன்னு. இன்னும் சரி வராதுன்னு டக்குன்னு சொல்லிட்டேன். யோசிப்பா அப்படின்னா. நான் சொன்னேன் இந்த மானம் கெட்ட பொழப்பு எனக்கு வேணாம் அப்படின்னா. கோச்சிட்டு போனாருங்க, இதுவரையும் வரல. அப்போ நான் மானம் கட்டவன் நானா? ஆமாம் வரல. நிறைய பேர் தன்னுடைய கருத்துக்களை நம்மக்கிட்ட வலியுறுத்தி சொல்லுவாங்க. எங்கள் பெரிய மாமா வந்தாருங்க, அவருக்கு இந்த ஜோசியத்தில் நம்பிக்கை உண்டு. வந்து கேட்கவே இல்லை, மாமா என் எதிர்காலம் நான் ஏன் கேட்குறேன், அவரை கேட்கவே இல்லை. ஆமாம் நீ ஒரு மாதத்தில் எவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னா, இது சொந்தக்காரங்கிட்ட இருக்கிற ஒரு இது அல்ப புத்தி. எதை கேட்கக்கூடாதோ அதான் ஃபஸ்ட்டு கேட்பான். சம்பளம், வயசு, இன்கம் டேக்ஸுக்கு எவ்வளோ கட்டுறியா இல்லையா எல்லாம் கேட்பாப்பில்ல. ஒரு மாதத்துக்கு எத்தனை கூட்டம் போவேன் அப்படின்னா, நான் ஒரு 5 கூட்டம் போவேன் மாமான்னு. அப்போ மீதி 5 நாள் அப்படின்னாரு. உடனே என் ஒய்ஃபு தண்டமாக வீட்டில் தான் இருப்பார் அப்படின்னா. அதுக்கு அந்த நாள் ஐடியா சொல்லலாம் சார். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு. உன் நட்சத்திரத்துக்கு தண்ணியில் வந்து உனக்கு ராசி அதிகம் அப்படின்னா. நான் சொன்னேன் அப்போ பார் திறக்க சொல்கிறீங்களான்னு. சிச்சி என்னப்பா தண்ணினா அதுதானா, ஏன் வாட்டர் கேன் போடு அப்படின்னா. சார் நினச்சி பாருங்கள் சார், என்ன வீடு வீடாக வாட்டர் கேன், அது அவன் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறான் சார். அது என்ன பண்ண சொல்கிறான், என் ஒய்ஃப் அப்படியா 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 எவ்வளோ முன்பணம் போடணும் இது கேட்குறான். ஒவ்வொருத்தரும் வரும்போதும் ரொம்ப பக்கு 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 பக்குன்னு இருக்கும். எல்லாம் ஒன்று தான், ஆனால் சொந்தம்தான் நமக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நிறைய பிரச்சனை வரும் சார், பிரச்சனை வராமல் சொந்தக்காரங்க இல்லை, பிரச்சனை வரும். எல்லாமே தான். ஒன்றே ஒன்று, உங்களுக்கு எது முடியும் அப்படின்னா, இன்றைக்கி எல்லாரும் எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். வள்ளுவர் அதையும் சொல்கிறார், எதை நோக்கி ஓடுறோம், பணம். இந்த 21ஆவது நூற்றாண்டின் மிகப்பெரிய கடவுள் பணம் தான். பணத்தை நோக்கி ஓடுறோம். வள்ளுவன் சொல்கிறாரு, டேய் இருந்தால் தான் உனக்கு மதிப்பு, பணம் இருந்தால் தான் மதிப்பு, இல்லாத வரை எல்லாருமே மதிக்கவே மாட்டாங்க. வள்ளுவர் சொல்கிறாரு, உண்மை அது. ப்ராக்டிக்கலாக பாருங்கள் சார், நம்மக்கிட்ட பணமே இல்லைங்க. சொந்த தாய் மாமா நம்ம கல்யாண இன்விடேஷனில் நம்ம பேரே கிடையாது, பார்த்துக்கிறீங்களா? காசு இல்லைன்னா நம்ம பேரை இன்விடேஷனில் கூட போட மாட்டோம். சில பேர் அதுக்கே சண்டை போடுறதுக்கு கல்யாணத்துக்கு போவான். கல்யாண நடுவில் சண்டை நடுவில் கேட்பான், என் பேரை ஏன் இன்விடேஷனில் பேரில் போடல, அதை நேரில் கேட்க தான் வந்தேன். டே இது வரக்கூடாதுன்னு தான் அவன் போடல, இன்விடேஷனில் போட மாட்டான். இதே நீங்கள் காசு இருந்தது வச்சுங்க, உங்கள் வரவை அன்புடன் எதிர்நோக்கும் உங்கள் பேர் போடுவான். காசு கடவுளுங்க, அதான் உண்மை. பாரதி, மகாகவி பாரதி ஏழ்மையில் இருந்தவன். ஆனால் அவன் சொல்லும்போது என்ன சொல்லுகிறான், பணத்தினை பெருக்குன்னு சொல்கிறான். அதான் உண்மை. உண்மையிலேயே ஒரு அங்கீகாரம் பணத்துக்கு தான் சார். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 50 லட்சம் ரூபா டெபாசிட்டு நம்ம பேரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உண்மையில் 50 லட்ச ரூபா டெபாசிட் நம்ம பேரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒன்றும் இல்லை, அது நினச்சாலே மகிழ்ச்சியாக இருக்கும், நினச்சாலே ஒரு 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 தன்னம்பிக்கை வரும். அந்த தன்னம்பிக்கையை கொடுப்பது பணம் மட்டும்தான். உண்மையே அதானே. இந்த இங்கே இருக்கான்னு தெரியல,
சென்னையிலலாம் ஆட்டோவில் எழுதியிருப்பாங்க சார், கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. அது உண்மை, உண்மை. எல்லா இடத்துக்கும் பணம் தேவை சார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, பிரசவத்துக்கு என் ஒய்ஃபை அட்மிட் பண்ணியிருந்தேன். எல்லா அப்பாங்க மாதிரியும் வராண்டாவில் சுற்றிட்டு இருந்தேன். லேபர் வார்டிலேருந்து ஒரு ஆயம்மா வந்தது, மோன சுந்தரம் அப்படின்ச்சு. எங்கள் அம்மா கூட என்னை பேர் வச்சு கூப்பிட மாட்டாங்க, தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த ஆயம்மா மோன சுந்தரம்ச்சு. சொல்லுங்கம்மா, உங்கள் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துச்சுச்சு. என்ன குழந்தை? என்ன துடு கொடுந்துச்சு. எனக்கு என்ன குழந்தைன்னு பிறக்கிறதுக்கு நம்ம காசு கொடுக்கணும், வேறு வழி இல்லை. எங்கள் தாத்தா சொன்னலாம் இறந்தார். இறந்த உடனே இடுகாட்டுக்கு போனோம். அங்கே அந்த தோழர் என்ன பண்ணார், கடைசியாக மூஞ்சி பார்க்குறவங்க மூஞ்சி பார்க்கலான்னாரு. சரி, தாத்தா மூஞ்சியை கட்சியாக பார்த்துலாமேன்னு கிட்ட போனேன். துடு கொடுனாரு. எங்கள் மூஞ்சி பார்க்க முடியலன்னா அவரே போய் சேர்ந்தார். அவர் மூஞ்சியை பார்க்கறதுக்கு எதுக்கு நாங்கள் கொடு? அதான் கல்லறை முதல் கருவறை எல்லாத்துக்கும் பணம் தேவை. பணம் முக்கியம், பணத்தினை பெருக்கு. பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு மரியாதை கிடைக்குங்க. ஒரு வீட்டில் ரிட்டையர் ஆகிட்டு 65 வயசில் பெரியவர் இருக்காருங்க, காலிங் பெல் அடிக்குது. இவர் போய் திறக்கிறாரு. ஒரு பையன் இவரை பார்த்து கேட்குறான், வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு. இவர் தான் திறக்கிறாரு. வீட்டில் யாரும் இல்லைன்னு இவரை கேட்குறான். அப்போ திறந்தவர் என்ன தெரியுமா, அந்த பையன் கேபிள் டிவி வச்சுருக்காங்க. அந்த பையன் அவனுக்கு பொறுத்த அளவுக்கு கேபிள் டிவி சந்தா யார் கொடுக்குறாங்களோ அவன் தான் மனுஷன். கதவு திறக்கிறவன் இல்லை. மரியாதை போயிடுச்சு. ஆக மரியாதை வேணும்னாலும் நீங்கள் உங்களுடைய பணத்தினை நல்ல வழியில், அது முக்கியம், பணத்தினை நல்ல வழியில் பெருக்கணும். வள்ளுவன் சொல்கிறது உண்மையாக அதான் சார். சார், நீங்கள் 1947 நமக்கு சுதந்திரம் வந்தது. 1950 இந்திய குடியரசு ஆச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்தது. சரியா? நம்ம கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு திடீர்னு கொஞ்ச நாள் முன்னாடி கணவராக இருந்தாலும் மனைவியை அடித்தால் மனைவி வன்கொடுமை சட்டத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு ஒரு ஆர்டர் ஜீவோ இஷ்யூ பண்ணாங்க. நம்ப மாட்டீங்க, அடுத்த நாளே தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் குறைஞ்சது 100 மனு வந்தது, எங்கள் வீட்டுக்கு அடிக்கிறாருன்னு. நானே கேட்குறேன், 47 சுதந்திரம் வந்தது, 50 குடியரசானோம். அன்னிலேருந்து இன்னைய வரையும் இந்தியாவில் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையாவது எந்த மனைவியாவது போய் போலீஸ்கிட்ட என்னுடைய கணவர் தன்னுடைய வருமானத்துக்கு மீறி பணம் சம்பாதிக்கிறார், அவர் மேலே வழக்கு தொடுங்கள்னு எந்த ஒய்ஃபாவது கேட்டிருக்காங்களா? ஏன்னா நாங்கள் சொல்கிறதே அவங்க தான். நமக்கு என்ன சார், ஒரு பேண்ட் ஒரு சட்டை, அவ்வளோதான். இல்லை, எதிர் வீட்டுக்கார கார் வாங்கிட்டான், அதை வாங்கிட்டான், இதை வாங்கிட்டான், சொல்லிக் கொடுக்குறது யார்? ஆக எதுவாக இருந்தாலும் சரி, பணம் என்பது முக்கியம். 50,000 ரூபாய் பென்ஷன் வாங்குற எந்த முதியவரும் ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் இருக்கிறது இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக பணம் முக்கியம், நல்ல வழியில் பணம் சேர்ப்பது முக்கியம். வள்ளுவர் சொல்கிறாரு. இன்னொன்று, மனிதர்களுடைய நம்ம ரொம்ப பாவமாக போகிறதுக்கு என்ன இன்னொரு காரணம், கோபம். எல்லாருமே கோபமாக சுற்றுறோம். எல்லாருமே கோபத்தால் தான் நிறைய பேருடைய வாழ்க்கை பாழாக போச்சு. கோபம்தான். கோபம் வராமல் என்ன பண்ணணும் சார்? ஒன்றும் இல்லை, பேசிக்காக ப்ராக்டிக்கலாக ஒன்று சொல்கிறேன். கோபம் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, எந்த விஷயத்தெல்லாம் நினச்சிங்கன்னா கோபம் வருமோ அதை நினைக்கவே நினைக்காது. ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்கான், ஆனால் சில ஆராய்ச்சி தப்பாக தான் சொல்லுவான். உங்களுடைய மனதை யாராவது புண்படுத்தி இருந்தால், ஹர்ட் பண்ணியிருந்தால், அவர்களை உங்கள் மூளை அவர்களை மன்னிப்பதற்கு 6 to 8 மாத காலம் எடுத்துக்கொள்கிறது. இது ஒரு ஆய்வு இல்லை, நான் நம்பலை. ஆமாங்க, கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது எனக்கு. இப்போவும் எங்கள் மாமனாரை நினச்சா அப்படியே பிபி ஏறும் சார். நம்ம பொண்ணு எப்படின்னு தெரிஞ்சு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால் அதெல்லாம் சும்மா. ஆனால் உண்மையிலேயே கோபத்தை விடுவது தான் ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேர் கோபமாகவே சுற்றிட்டுங்கிறான் சார். டைம் என்னன்னு கேளுங்களேன், 8:30 முடிஞ்சு போச்சு.
உனக்கு டைம் சொல்ல தான் வாட்ச் கட்டின்னு இருக்கிறேன் நான். நடு வழியில் நிற்கிறான். சார் கொஞ்சம் தள்ளுங்க அண்ணா, ஏன் சுற்றின்னு போக மாட்டியான்னு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இந்தியாவில் தமிழ்நாட்டில் கோபம் வராமல் எப்பவுமே ஆனந்தமாக இருக்கிறது சாமியாருக்கு மட்டும்தான். எத்தனை கேஸ் போடுங்க, சிரிச்சா மாதிரியே கோர்ட்டுக்கு வரும். அன்றைக்கி ஒரு சாமியார் கோர்ட்டுக்கு வந்தான் சார், சிரிச்சினே வரான். ஜட்ஜை பார்த்து இவன் சொல்கிறான் மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு. ஜட்ஜு சொன்னார், சாமி தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் மேலே போட்டிருக்க கேஸே அதுதான், ஆசிரமத்தில் மங்களம் உண்டாயிட்டாங்க. ஜாமீன் வாங்கினார். சென்று வருகிறேன்னு மறுபடியும் கை தூக்குறான். ஜட்ஜு சொன்னார், சாமி தப்பாக நினைக்காதீங்க, இந்த போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, இடுகாடு இங்கெல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதுன்னு. அதுக்கு சாமியார் சொல்கிறாரு, உங்களுக்கு தான் என்ன தெரியல, என் மேலே 17 கேஸ் இருக்குது, வந்து போகிற இடம் தான் விடுங்க அப்படின்னு. எல்லாமே அப்படிதான். எல்லாருமே யாருக்கும் கோபத்தினால தான் பாதி பேருடைய வாழ்க்கை. சார் இப்போ படித்தேன் சார், ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு அப்பா பையனை என்ன பண்ணியிருக்காரு, கோயம்புத்தூரில் கல்யாணம் பையனுக்கு இன்னும் 3 நாளில் கல்யாணம் நடக்க போகுது. இப்போ தெரியும்ல இந்த யங்ஸ்டர்ஸ் என்னன்னு தெரியல, அது ஒரு ஃபேஷனு. எல்லா இளைஞர்களும் தாடி வளர்க்குறான். முன்னெல்லாம் காதலில் தோல்வி அடைஞ்சால் தான் தாடி வளர்ப்போன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ எல்லா யூத்துமே தாடி வளர்க்குறான். கல்யாணத்துக்கும் தாடி வளர்த்து தான் இருக்கான். நியாயம். நம்மெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தாடி வச்சுருந்தோம், இவன் கல்யாணத்துலேயே தாடி தான். அந்த அப்பா என்ன பண்ணிட்டாருங்க, பையன்கிட்ட நீ போய் ஷேவ் பண்ணிட்டு வந்துடு நாளைக்கு ரிசப்ஷனுக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்ம பையன் போய் என்ன பண்ணிக்கிறான், ட்ரிம் பண்ணிட்டு வந்துக்கிறான். சார் அந்த மனுஷனுடைய கோபம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய செயலை செய்ய வச்சது தெரியுமா? கோச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டாருங்க, பொண்ணுக்கு அப்பாவுக்கிட்ட கல்யாணம் கேன்சல்ட்டாரு. என் பையன் என் பேச்சு இது உருப்படாது இந்த பையன், கல்யாணம் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது கோபம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மேலே எடுத்துகிட்டு போகிற ஒரு ஆளை கீழே அதில் பாதாளத்துக்கு தள்ளுறதுன்னா ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். கோபம் வரும். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒன்று செய்ய தொடங்கினா, உண்மையிலேயே சொல்கிறேன், உங்களுடைய மனது ஆட்டோமேட்டிக்காக தூய்மையாகும். ஒரு கோயில் தேர் விழா, கோயில் தேர் வந்து தேர் விழா அன்னைக்கு மாட வீதி சுற்றிட்டு வந்து நிற்கிது. அந்த வழியாக கார்ப்பரேஷன் குப்பை லாரி ஒன்று வருது. குப்பை லாரி தேரை பார்த்துட்டு சொல்லிச்சு, இந்த ஜனங்க ரொம்ப நன்றி கெட்டவனுங்கன்னுச்சு. யாரை? நம்மளை. உடனே தேர் ஏன் அப்படி சொல்கிறேன்னு, ஆமாம் நீ 364 தேமேன்னு நிற்கிற, ஒரே ஒரு நாள் தான் சுற்றி வர, அதுவும் வந்து நின்றுட்டு அவ்வளோதான். ஆனால் நான் டெய்லி காற்றச்சாலும் மழை வச்சாலும் டெய்லி வரேன். ஒவ்வொரு தெருவாக போய் இருக்கிற குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுறேன். நான் 2 நாள் வரலன்னா அவனுங்கெல்லாம் நாரி போயிடுவானுங்க. ஆனால் இந்த ஜனங்க எவ்வளோ நன்றி கேட்டவங்க. நீ வரும்போது உன்னை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கிறான், நான் வரும்போது என்னை பார்த்து மூக்க முடிகிறான். இந்த ஜனங்க நன்றி கேட்டவங்க அப்படின்னு தேர் சொல்லித்தான். அவங்கள அது சொல்லாத, நீ டெய்லி வந்தாலும் உன் உள்ளே இருக்கிறது குப்பை, அதனால் மூக்க மூடுறான். நான் ஒரு நாள் வந்தாலும் என் உள்ளே இருக்கிறது கடவுள், அதனால் கும்பிட்றான்னா. அப்போ மனம் தூய்மையாகிவிட்டால் நீங்கள் வணக்கத்துக்குரியவராக மாறிவிடுவீர்கள். அதுதான் உண்மை. இல்லை, நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா, நம்ம நிகழ்காலத்திலேயே இருக்கிறது இல்லை. நிறைய பேர் பார்த்துக்கிறீங்களா, ஒன்று கடந்த காலத்தில் இருப்பான், இல்லைன்னா எதிர்காலத்தில் இருப்பான். நாங்களாம் சார் அந்த காலத்தில் ஒரே தெருவில் 2 வீடு வச்சுருந்தான் சார். இப்போ வாடகை வீட்டில் இருக்கேன். அந்த காலம் மத்திய சில பேர் இருக்கான், எதிர்காலத்திலே இருப்பான். இன்னும் 5 வருஷம் சார், நம்ம லெவலே வேறு. இன்னும் 5 வருஷம் சார், இப்படியே 10 வருஷமாக சொல்லினுக்கிறான். ஆக நிகழ்காலத்தில் இருப்பது இல்லை. நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பித்து விட்டாலே உங்களுடைய வெற்றி நிச்சயம். அந்த சார் எல்லாமே மாறிட்டு வருது சார். வள்ளுவன் சொல்கிறான், உலகோடு ஒட்ட ஒழுக வேண்டும். உலகம் எந்த நாளைக்கு எப்படி மாறிட்டு வருதோ அதே மாதிரி மாறணும். மாறாமல் இருந்தால் நீங்கள் தேக்கம் பெறுவீர்கள். மறுபடியும் சொல்கிறேன், சுவாமி விவேகானந்தர் சொன்னது தான். என்ன?
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒன்று பின்பற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை முழுமையாகும் என்று சொன்ன விவேகானந்தருடைய வார்த்தைப்படி வள்ளுவன் சொன்ன ஏதாவது ஒன்று அதை பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கையும் அர்த்தமாக மாறிவிடும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.